ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். வருடத்தினுடைய கடைசி சனிக்கிழமையில் நாம் வந்திருக்கிறோம். இந்த சனிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாய் க்ஷேமமாய் ஆசீர்வாதமாக இருக்க என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் நம்மை சுகமாய் ஆசீர்வாதமாய் நடத்தி வந்திருக்கிறார். அவருக்கே சகல விதமான துதி, கனம், மகிமை எல்லாம் உண்டாவதாக. தொடர்ந்து பாஸ்டர் அவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை 6 மணிக்கும் 9 மணிக்கும் வழக்கம் போல நடைபெறும். நாளை இரவு 6 மணிக்கும் திங்கட்கிழமை இரவு 6 மணிக்கும் இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களினுடைய விசேஷித்த கூட்டங்கள் நடைபெறும். நீங்கள் யாவரும் சபைக்கு வந்திருந்து பழைய வருஷத்தின் கடைசி நாட்களையும் புதிய வருஷத்தின் ஆரம்பத்தின் நாட்களையும் தேவ சபையிலே செலவிட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு 139ஆம் சங்கீதத்தின் சில பகுதிகளை உங்களோடு சேர்ந்து நான் தியானிக்க விரும்புகிறேன். 139ஆம் சங்கீதத்தினுடைய ஆரம்பம் சொல்லியிருக்கு, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என்னை முழுமையுமாய் அறிந்த ஒருவர் இந்த உலகத்தில் உண்டானால் அது என்னை உருவாக்கின என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். மாத்திரமல்ல, உம்முடைய இந்த காரியம் என்னவென்று கேட்டால் என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிவீர். அதாவது என்னுடைய வாழ்க்கை குறித்து உமக்கு மறைவானவைகள் ஒன்றுமே கிடையாது. ஐ ஆம் an open book before you. ஆகையால நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். நாவில் ஒரு வார்த்தை சொல் பெறுவதற்கு முன்னதாக அதையெல்லாம் கூட கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறீர். ஆகையினால் இப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக இந்த வருஷத்தினுடைய கடைசியில நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியிருக்கு. என்னவென்று கேட்டால், சிறு ஜெபத்தை ஆண்டவர் நோக்கி செய்ய வேண்டியிருக்கிறது. ஆண்டவரே நீர் இப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறதுனால, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறதுனால 23, 24 வசனங்களே சொல்லியிருக்கு, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து வருஷத்தினுடைய கடைசியில கர்த்தாவே என் இருதயம் எப்படி இருக்கிறது, ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று சொல்லி கடைசி வசனத்தை சொல்லியிருக்கிறார். இவரே வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். வருஷத்தின் கடைசியில நாமே ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் உதவி வராங்க. நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக மறைந்திருக்க ஒன்றும் இல்லை. நான் வானத்திற்கு ஏறினால் நீர் அங்கே இருக்கிறீர், பாதாளத்திலே படுக்கை போட்டால் அங்கேயும் இருக்கிறீர். விடியற் காலத்து செட்டைகள் அடித்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களுக்கு சென்றால் அங்கேயும் அது வலதுகரம் பிடிக்கும். என்னை நன்றாய் அறிந்திருக்கிறவரே, இந்த கால வேளையில என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள். நான் புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு முன்னதாக வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, அப்படி இருக்குமானால் அவைகளிலிருந்து என்னை விலக்கி ஆண்டவராகிய கர்த்தாவே என்னை நித்திய வழியில நடத்தும். இது இந்த நாளிலே நம்முடைய விண்ணப்பமும் நம்முடைய ஜெபமும் நம்முடைய ஆசையும் நம்முடைய எதிர்பார்ப்பும் அங்கலாய்ப்பும் எல்லாம் அதுவாக இருக்கட்டும். நித்திய வழியில என்னை நடத்தும். பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இன்னைக்கு நீர் தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை சோதித்து பார்க்க, ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே எங்களை நித்திய வழியில் நடத்த, வேதனை உண்டாக்கும் வழி என்ன இருந்தாலும் அதை எல்லாம் எங்களை விட்டு நீக்கி நித்திய வழியில் நடத்த எங்களை உங்களுடைய பாதப்படியில் ஒப்புவிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென், ஆமென். நாம் பிரியமானவர்களே, நம்மை சோதித்து பார்க்க நமக்கும் கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் நம்மை சோதித்து பார்த்து நித்திய வழியில் நம்மை நடத்த அவருடைய கரங்களிலே தருவோமாக. God bless you abundantly again and again and again and again. Amen.